மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடிப்போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்தில் பெற்றுக் கொண்டேன் என்றார். இந்த வசனங்களின் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறே சிலர், இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமோ என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்து தியானத்துக்களை கடந்து செல்வோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வினாளின் காலை பொழுதுக்காக நமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். திரும்பமாக உங்கள் திருச்சமூகத்துக்கு கூடி வந்து நமது வார்த்தைகளை கவனிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த திரும்பமான ஒரு வாய்ப்புக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உடைய மக்களாய் உண்மை ஆராதிக்க, ஒரு திருப்பந்தியை நினைவு கூற, ஒரு வார்த்தைகளை தியானிக்க வந்து நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், ஒரு வார்த்தைகளை நீர் அதிக மகிமைப்படுத்தி இருப்பதாக சங்கீதங்களிலே வாசிக்கிறோம். ஆண்டவரை, இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியிலே உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தும். ஆண்டவரை, நாங்கள் உமது வார்த்தைகளை கவனிக்கிறவர்களாக, ஆண்டவரை அதன் அர்த்த விளக்கங்களை புரிந்து கொள்கிறவர்களாக, ஆண்டவரை அவற்றுக்கு கீழ்ப்படிந்து எங்கள் வாழ்க்கையில் அவற்றை அபியாசப்படுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உங்களுடைய ஆவியின் துணையை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் மருந்த ரட்சகரும் ஆகிய இயேசு பிரபு நாமத்திலே ஜெபங்கள் நிற்கிறோம் எங்கள் அருமை தகப்பனே, ஆமென். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நற்செய்தி நூலை எழுதியதன் நோக்கத்தை குறித்து நாங்கள் யோவான் 20ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களை வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அதன் மூலமாய் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்று அவர் இந்த சுவிசேஷத்தை எழுதியிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே இந்த சுவிசேஷத்தை அவர் எழுதும் பொழுது இயேசுவின் சில அற்புதங்களை தெரிந்தெடுத்து, 7 அற்புதங்களை தெரிந்தெடுத்து அதை சுற்றி நடந்த கதைகளை கவனமான முறையில் தொகுத்து எங்களுக்கு இந்த நற்செய்தி நூலை அவர் கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த நற்செய்தியின் மூலமாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை, இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் விசுவாசித்து, அவரை கிறிஸ்து என்று விசுவாசித்து நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதை அவர் இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். உண்மையில் இந்த
நற்செய்தி நூலிலே 7 I am saying, அதாவது நான் கூற்றுக்களை அவர் கூறியிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். இயேசு வேறும் சில இடங்களிலே நானே என்ற வசனத்தை பயன்படுத்தியிருந்தாலும் குறிப்பாக கலந்துரையாடல்களில் 7 இடங்களிலே அவர் நானே என்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு தனித்துவமான முறையில் இயேசு கிறிஸ்து தான் மாத்திரமே குறிப்பான சில விஷயங்களாக அல்லது வழிகளாக இருப்பதாக காண்பித்திருக்கிறார். 6ஆம் அதிகாரத்திலே அவர் நானே ஜீவம் அப்பம் என்று குறிப்பிடுவதை அவதானிக்கிறோம். பிற்பாடு 9ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நானே ஜீவ ஒளி என்றவர் அங்கே குறிப்பிடுகிறார். இங்கே 10ஆம் அதிகாரத்திலே அவர் நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன் என்று குறிப்பிடுவதை அவதானிக்கிறோம். பிற்பாடு 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது நானே உயிர்த்தலும் ஜீவனும் என்று குறிப்பிடுகிறார். பிற்பாடு 14ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இயேசு குறிப்பிடுகிறார். இந்த வசனங்கள் ஒவ்வொன்றின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்து ஒரு தனித்துவமான முறையிலே தன்னை யாவையாக ஒரு உலக மக்களின் மீட்பராக தன்னை வெளிப்படுத்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து இந்த உவமையிலே 2 நாணய வசனங்களை பயன்படுத்துகிறார். ஒன்று நானே வாசல் என்கிற வசனம், அதை நாங்கள் 9ஆம் வசனத்தில் அவதானிக்கிறோம். பிற்பாடு நானே நல்ல மேய்ப்பன் என்ற வசனங்களை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த உவமையிலே இயேசு கிறிஸ்து ஒரு விதத்திலே தன்னை ஆடுகளுக்கான மேய்ப்பராக அவர் தன்னுடைய மக்களை ஆடுகளாக பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். எனக்கு கொஞ்சம் இருமல் இருக்குது, அதனால மெல்லவா பேசுறேன், புரிஞ்சுக்கும் நான் நம்புறேன். இங்கே இயேசு கிறிஸ்து தன்னையும் தன்னுடைய மக்களையும் உருவகித்தவர் பேசுவதை அவதானிக்கிறோம். தேவனுடைய ஜனங்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இறை ஜனங்கள் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம், திருச்சபை என்று நாங்கள் குறிப்பிடப்படுகிறோம். இந்த இடத்திலே குறிப்பாக ஆடுகள் என்ற வசனத்தை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துவதை நாங்கள் அவதானிக்கிறோம். அந்த ஆடுகளின் மந்தைக்கு இயேசு கிறிஸ்து தாமே வாசலாகவும் தாமே மேய்ப்பராகவும் இருக்கிறதை அவர் அங்கே காண்பிக்கிறார். அது மாத்திரமில்லாமல் இயேசு என்கிற வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் மாத்திரமே ஆடுகளுக்கான மேய்ப்பர்களாக உலகத்தில் பணியாற்ற முடியும் என்பதையும் அவர் காண்பிக்கிறதை நாங்கள் அவதானிக்கிறோம். அங்கே 2ஆம் வசனத்தை அவர் குறிப்பிடுகிறார், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனே ஆடுகளின் மேய்ப்பராக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை பேசும்போது பரிசேயர், வேதபாரகர் போன்ற பல்வேறு மக்கள் தங்களை மந்தைகளின் இறை மக்களுடைய மேய்ப்பர்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே தெளிவாக ஒரு நபர் இறை மக்களை வழிநடத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இயேசு கிறிஸ்து என்கிற வாசல் வழியாய் பிரவேசித்த ஒரு மேய்ப்பனாக இருக்க வேண்டும். அவர் மெய்யான கிறிஸ்துவ அனுபவம் உள்ளவராய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறதை அவதானிக்கிறோம். இங்க இயேசு கிறிஸ்து நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன் என்கிற 2 விஷயங்களை அவர் அங்கே பேசியிருக்கிறார். இன்றைக்கு நான் குறிப்பாக நானே வாசல் என்ற வேத பகுதி எடுத்து பேசலாம் என்று யோசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இங்கே குறிப்பிடும் போது நான் மாத்திரமே இறை மந்தைக்கான, இறை ஆடுகளுக்கான அல்லது இறைவனுடைய தொழுவத்துக்கான வாசலாய் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து 2 முக்கியமான விஷயங்களை பேசுகிறார். ஒன்று நானே வாசல் என்ற பகுதி, 2வது இயேசு கிறிஸ்து என்கிற வாசல் வழியாய் மக்கள் பிரவேசித்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன என்பதை அவர் அங்கே காண்பிக்கிறார். அவை முதலாவது விஷயம் இந்த வேத பகுதிகளுக்கு காண்பிக்கிறது, இயேசு கிறிஸ்துவே இறைவனுடைய மந்தை ஜனங்கள் என்கிற தொழுவத்துக்கான வாசலாய் இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து மற்ற எல்லா வழிமுறைகளையும் மற்ற எந்த நபர்களையும் அதன் ஊடான பாசிபிலிட்டிஸை அவர் அங்கே நிராகரிக்கிறதை நாங்கள் அவதானிக்கிறோம். அதாவது கடவுள் என்கிற, கடவுளுடைய மந்தை என்கிற, கடவுளுடைய ஜனங்கள் என்கிற ஒரு மந்தைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரே வழிமுறை இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று அவர் அங்கே குறிப்பிடுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். அதாவது நாங்கள் இறைவனுடைய மந்தைக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் இயேசுங்கிற வாசல் வழியாய் நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர் அங்கே குறிப்பிடுகிறார். உண்மையிலே வேறு பல வழிமுறைகள் மூலமாக மக்கள் இந்த மந்தைக்குள்ளே பிரவேசிக்கலாம் என்று யோசிக்கிறார். ஆகவே அந்த வேறு எந்த வழிமுறைகளிலும் நாங்கள் தேவனுடைய ஜனங்களாக மாற முடியாது, தேவனுடைய மந்தைகள் என்கிற அந்த தொழுவத்துக்குள்ளே வந்து சேர முடியாது என்பதை நாங்கள் அங்கே கவனிக்க வேண்டும். முதலாவது நான் காண்பிக்க விரும்புவது என்று சொன்னால் வேறு பல வழிமுறைகள் எதை நாங்கள் யோசிக்க முடியும். சில இடங்களிலே நாங்கள் ஓட்ட பேப்டிசம், நாங்கள் நினைக்கலாம் the door is a water baptism என்று சொல்லி, அதாவது கண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் என்பதுதான் இறை மந்தைக்குள் வருவதற்கான வாசல் என்று நாங்கள் நினைக்கலாம். சில இடங்களிலே ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இவ்விதமான நம்பிக்கை உள்ளதாக இருக்கிறது. அங்கே அந்த திருச்சபை நம்பிக்கை என்று சொன்னால் போப்பாண்டருடைய அதிகாரம் பெற்ற ஒருவர் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டால் அவர் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். அந்த நம்பிக்கை நிமித்தமாகத்தான் அவ்விதமான ஞானஸ்நானத்தை பெற்று உள்ளே வந்த மக்கள் பிற்பாடு தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பரிசுத்தமாய் வாழவில்லை என்று சொன்னால் அவர்களுக்காக அவர்கள் உத்தரப்பு ஸ்தலம் என்ற ஒன்றை உருவாக்கினார்கள். என்று சொன்னால் ஏற்கனவே போப்பாண்டருடைய அதிகாரம் பெற்று அவர் மூலமாய் ஞானஸ்நானம் பெற்ற ஒருவர் ஒரு காலமும் அந்த ரட்சிப்பை இழந்து போக முடியாது என்று அவர்கள் நம்பினார்கள். அல்லது யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை கவனிப்பதாக இருந்தால்
தண்ணீரினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று இயேசு குறிப்பிடுகிறார். எனவே சில பேர் இந்த வசனத்தை தவறாக வியாக்கியானம் செய்கிறார்கள். அங்கே தண்ணீர் என்பதை அவர்கள் முழுக்கு ஞானஸ்நானம் அல்லது தண்ணீர் ஞானஸ்நானம் என்று அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். உண்மையிலே அங்கே தண்ணீரினாலும் ஆவியினாலும் என்று சொல்லுவது ஒரு விதத்திலே இப்ப கண்ணன் கருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப கருப்பா இருக்காரு அவ்வளவுதான் மீனிங்கை தவிர ரெண்டு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி அது ஸ்ரீட்ட கடிக்கணும் அழகா சொல்லுவார் நினைக்கிறார் இலக்கிய. அதாவது இரு சொல் ஒரே பொருளை கொடுக்கிற வசனம். தண்ணீர்னாலும் ஆவியினாலும் என்று சொல்லும் பொழுது யோவான் நற்செய்திகளின் ஒவ்வொரு இடங்களிலே தண்ணீர் என்பது பரிசுத்தாவிக்குத்தான் இன்னொரு விதமாக குறிப்பிடப்படுகிறது. ஆகவே ஆவியினாலே ஞானஸ்நானம் விட்டால் என்பதால் அதனுடைய பொருளை தவிர அங்கே தண்ணீர் முழுக்க இயேசு கிறிஸ்து அங்கே குறிப்பிடுவதில்லை. ஆகவே தண்ணீர் முழுக்க என்பது வழிமுறை அல்ல. இறைவனுடைய மந்தைக்குள் நாங்கள் பிரவேசிப்பதற்கு தண்ணீர் முழுக்க வழிமுறை அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மாத்திரமே வாசலாயிருக்கிறேன். ஆகவே நாங்கள் சில பேர் நாங்கள் யோசிக்கலாம், நாங்கள் ஞானஸ்நானம் பெற்று விட்டோம், நாங்கள் திருமுழுக்கின் மூலமாக வந்து விட்டோம், ஆகவே நாங்கள் இறைவனுடைய மந்தைக்குள் இருக்கிறோம் என்று. அது உண்மை அல்ல. இயேசு கிறிஸ்து தான் வாசல். இயேசு கிறிஸ்து மீதான விசுவாசத்தின் மூலமாக மாத்திரம்தான் ஒருவன் இறை மந்தைக்குள் வர முடியுமே தவிர வேறு வழிமுறைகளை வர முடியாது. அல்லது எங்களை சிலர் நினைக்கலாம், நாங்கள் பாரம்பரியமான கிறிஸ்தவர்களாக அல்லது இன்றைக்கு பிள்ளைகள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறதுனால அந்த பிறப்பின் மூலமாக அவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பதன் மூலமாக இறை மந்தைக்குள் பிரவேசிக்கலாம் என்று நினைக்கலாம். அவை அது உண்மைகள். என்னால் வேதாகமத்தில் நாங்கள் தெளிவாய் பேசி பார்க்கிறோம். யோவான் 1 அதிகாரம் 13 வசனத்திலே அவர் தெளிவாய் சொல்லுகிறார், அவர்கள் மனுஷ சித்தத்தாலோ புருஷ சித்தத்தினாலோ பிறவாமல் தேவனாலே பிறந்திருக்கிறார்கள். அது மாத்திரம் உங்களுக்கு தெரியும், யோவான் நற்செய்தி நூல் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி நூலில் பேசுகிற வசனங்களை பேசும்போது அவர்கள் ஜூதர்கள் தங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருப்பதனாலே தாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று தங்களின் உரிமையாக அதை எடுத்துக்கொண்டார்கள். யோவான் 8 அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆபிரகாம் உங்கள் பிதா என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், என்றால் நீங்கள் பிசாசின் புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே ஒரு மனிதனுடைய பிறப்பு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பதனாலே நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாறுவதில்லை. அல்லது டோர் என்பது வாசல், இறை மந்தைக்குள் பிரவேசிப்பதற்கான வாசல் எங்களுடைய அறிக்கையும் கிடையாது. இன்றைய நாட்களிலே நிறைய திருச்சபைகளே அல்லது நிறைய குருசேட் நடத்துகிறார்கள். இந்த குருசேட்டில் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், நீங்கள் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிக்கை செய்யுங்கள், நீங்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். அவ்விதமாக நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் இறைவனுடைய மந்தைக்குள் வந்து விடுவீர்கள் என்று மக்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். எங்களுடைய ப்ரொஃபஷன், அதாவது நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறிக்கை செய்வதும் கூட எங்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஆண்டவர் மீது, அந்த நபர் மீது, இறைவனுடைய குமாரன் மீது நாங்கள் விசுவாசம் வைத்து அவரை எங்கள் வாழ்க்கையின் ஆண்டவர் ரட்சகரமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் நாங்கள் மெய்யாகவே இறை மந்தைக்குள் பிரவேசிக்கிறோம். சில நேரங்களில் நாங்கள் நினைக்கலாம், ஒரு உள்ளூர் சபையிலே நாங்கள் இருப்பதனாலே நாங்கள் இறை மந்தைக்குள்ளே இருக்கிறோம் என்று சொல்லி. டோர் இஸ் நாட் ஏ லோக்கல் சர்ச். ஒரு உள்ளூர் சபையும் வாசல் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உள்ளூர் சபைக்குள் அங்கத்தவராக ஒன்றாக உலகளாவிய சபையில் அங்கத்தவராக இருக்க வேண்டும். உலகளாவிய சபையில் அங்கத்தவராக இல்லாமல் ஒரு உள்ளூர் சபையில் நாங்கள் அங்கத்தவராக இருப்பதனாலே நாங்கள் இறைவனுடைய மந்தைக்குள் பிரவேசிப்பதில்லை. இன்னைக்கு சில இடங்களில் மக்கள் நினைக்கிறார்கள், நாங்கள் ஒரு உள்ளூர் சபையில் இருக்கிறோம், ஒரு உள்ளூர் திருச்சபையில் அங்கத்தவராக இருந்து நாங்கள் பல வருஷங்களாக பணியாற்றுகிறோம், எனவே நாங்கள் இறைவனுடைய மந்தைக்குள்ளே வந்து சேர்ந்து விட்டோம் என்று மக்கள் நினைக்கிறார். ஆனால் இயேசுக்கு சொல்லுகிறார், நான் மாத்திரமே வாசல். ஒருவன் இறைவனுடைய மந்தைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு வழிமுறை தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்கிற வாசல் வழியாய் அந்த மந்தைக்குள் பிரவேசிக்க வேண்டுமே தவிர வேறு எந்த வழிமுறை மூலமாய் பிரவேசிப்பதாலும் ஒருவன் இறைவனுடைய மந்தை என்ற அந்த இறைவனுடைய மந்தை என்கிற ஆட்டு தொழுவத்துக்குள்ளே பிரவேசித்து விடுவது என்று அவர் இயேசு கிறிஸ்து தெளிவாய் காண்பிக்கிறார். அல்லது சில நேரங்கள் நாங்கள் யோசிக்கலாம், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை அல்லது என்னுடைய நற்கிரியைகள் தான் வாசல். டோர் இஸ் நாட் அவர் ஹோலி லிவிங். என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை இறைவனுடைய மந்தைக்குள் பிரவேசிப்பதற்கான வழிமுறை அல்ல, அல்லது ஒரு நற்கிரியைகள் உள்ள வாழ்க்கை. நீங்க யோசித்து பார்க்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதனாலே நாங்கள் ரட்சிப்பை சம்பாதித்து விடலாம் நாங்கள் யோசிக்கலாம், அல்லது நற்கிரியை செய்வதன் மூலமாக நாங்கள் ரட்சிப்பை சம்பாதித்து விடலாம் நாங்கள் யோசிக்கலாம். அவர் இயேசுக்கு சொல்லுகிறார், நான் மாத்திரமே வாசல். உதாரணமாக நற்கிரியை செய்வது அல்லது கடவுளுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது வாசலா இருக்கும் என்று சொன்னால், ஒரு பணக்கார வாலிபன் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து பல்லவராஜ்யத்தில் நான் பிரவேசிப்பதற்கு என்ன முகாந்திரம் என்று சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து 10 கட்டளைகளை பற்றி அவர் சொன்ன போது, என் சிறு வயது முதலே இவற்றை எல்லாம் நிறைவேற்றுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குறை உண்டு என்று அவன் தெளிவாய் காண்கிறான். இயேசுவும் அவன் அதை காண்கின்றார். இயேசு அவன் சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். எனவே
10 கற்பனைகளை நிறைவேற்றுவது அல்லது சட்டங்களை நிறைவேற்றுவது அல்லது ஒரு பரிசுத்த வாழ்க்கை தான் வாழ்வதாக நினைத்த ஒரு மனிதன் வாழ்வது கூட இறைவனுடைய மந்தைக்குள் பிரவேசிப்பதற்கான வாசல் அல்ல. அல்லது நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக்கொள்கிறார், அவர் தெளிவான முறையிலே தன் நிருபங்கள் எழுதும்போது சொல்லுகிறார், அவன் நான் நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட முடியாதவன் என்று சொல்லுகிறார். நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட முடியாதவராக இருந்தாலும் அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மூலமாக இறைவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் வரை அவர் இறைராஜ்யத்துக்கு வெளியில் இருந்தார். எனவே அவருடைய பரிசுத்த வாழ்க்கை அவரை மீட்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவாய் காண்கிறோம். தீமோத்தேயுக்கு எழுதும்போது எல்லாரிலும் பெரிய பாவி நான் தான் என்று அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை அவர் அங்கே வெளிப்படுத்துவதை நாங்கள் அளிக்கிறோம். அல்லது நாங்கள் யோசித்தால் நற்கிரியைகள் இறைவனுடைய பந்தைக்குள் பிரவேசிப்பதற்கான வாசல் நாங்கள் யோசிப்போம் என்று சொன்னால் மதர் தெரேசாவோ அல்லது காந்தியோ இன்னைக்கு இறைவரசில் இருக்கலாம் நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தெளிவாய் இங்கே காண்பிக்கிறது என்னவென்று சொன்னால், நானே வாசல், என் வழியாய் மாத்திரமே ஒருவர் பிரவேசித்து இறை மந்தைக்குள்ளே அவன் சேர்ந்து கொள்ள முடியும் என்பதை அவர் இங்கே காண்பிக்கிறார். அவை இந்த விதத்தில் அவர் 2 விஷயங்களை அவர் 2 பாசிபிலிட்டிஸை அவர் மறுதளிக்கிறார். ஒன்று, வேற எந்த வழிமுறையின் மூலமாகவும் நாங்கள் இறை அரசுக்குள் பிரவேசிப்பதில்லை, வேற எந்த நபரின் மூலமாகவும் நாங்கள் இறை அரசுக்குள் பிரவேசிப்பதில்லை. என்னை ஒருவன் விசுவாசித்தால் நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தார். இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் அது மாத்திரமே இறையரசுக்குள் பிரவேசிப்பதற்கான ஒரே வழிமுறையாயிருக்கிறது. அது இறையரசுக்குள் பிரவேசிப்பதற்கான போதுமான வழிமுறையாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நபரை, தேவகுமாரனை, அவருடைய பலியை ஒருவன் விசுவாசித்து அவர் மீது தன் நம்பிக்கையை வைத்து அவருடைய வார்த்தைகளுக்கு தன்னை கீழ்ப்படியும்படி தன்னை அர்ப்பணிப்பானாயிருந்தால் அவன் உட்பிரவேசிக்கிறவனாயிருக்கிறான், அவன் இறைமந்தைக்குள் சேர்க்கப்படுகிறான் என்பதை இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறார். ஆகவே இயேசு குறிப்பிடுகிறார், நானே வாசல். அவை நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கவனிக்கிற போது, இன்சைட் அவுட் சைட், உண்மையிலே நான் இயேசு என்கிற வாசல் வழியாய் பிரவேசித்து நான் மெய்யாகவே இறை மந்தை என்கிற மக்கள் கூட்டத்தில் இருக்கிறேனா அல்லது நான் வெளியில் இருக்கிறேனா? இத்தனை வருஷ காலங்கள் நான் திருச்சபையில் இருக்கிறேன் என்பது முக்கியமல்ல. நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேனா, ஒரு உள்ளூர் திருச்சபையில் அங்கத்தவனாக இருக்கிறேனா என்பது இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கேள்வி அல்ல. முதன்மையான கேள்வி என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே நான் இறை மந்தைக்குள் இருக்கிறேனா அல்லது வெளியில் இருக்கிறேனா? இயேசு கிறிஸ்து என்கிற வாசல் வழியாய் நான் பிரவேசித்திருக்கிறேன், அல்லது நான் ஒரு பார்வையாளராகவே திருச்சபையில் பல காலங்கள் இருந்து கொண்டிருக்கிறேன், அல்லது நான் என்னுடைய நற்கிரியைகள் மீது என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை மீது நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன், அல்லது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறதுனாலே நான் இறை அரசுக்குள் இருக்கிறேன் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இது எல்லாம் தவறான ஒரு வழிமுறைகள். இவை எதுவுமே இறை மந்தைக்கு ஒரு மனுஷனை கொண்டு போய் சேர்க்காது. இயேசு தெளிவாய் சொல்கிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். எனவே மற்றெந்த வழிமுறைகள் மூலமாகவும் மற்றெந்த நபர்கள் மூலமாகவும் ஒரு மனிதன் இறை அரசுக்குள் பிரவேசிப்பதில்லை. ஒருவன் இறைவனுடைய மந்தைக்குள், தேவ ஜனங்களுக்குள், மெய்யான உலகளாவிய இறைவனுடைய மனவாட்டி திருச்சபைக்குள் ஒருவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஆண்டவரை, அந்த இரட்சகரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாய் மாத்திரம் இந்த இறை அரசுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறார். இது முதன்மையான ஒரு முக்கியமான கேள்வி எங்களுடைய வாழ்க்கையில். அதாவது, நான் ஏன் என்னை கிறிஸ்தவர் என்று அழைக்கிறேன்? என்னை ஒரு கிறிஸ்தவர் என்று நான் யோசிப்பதற்கான காரணம் என்ன? உண்மையிலேயே நான் இயேசு கிறிஸ்து என்கிற இந்த தேவகுமாரன், தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக அவரை விசுவாசிப்பதன் மூலமாக இறை மந்தைக்குள் பிரவேசித்திருக்கிறேனா, அல்லது நான் வேறு வழிமுறைகள் மூலமாக அல்லது வேறு காரணங்களுக்காக என்னை கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிறேனா? இது முதலாவது நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து அங்கே தெளிவாய் காண்பிக்கிறார், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால், நான் வாசலாய் இருப்பதனாலே ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அவன் 4 விதமான பெனிபிட்ஸை அவன் அடைகிறான். 4 விதமான வாக்குத்தத்தங்களை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதை நாங்கள் அவதானிக்கிறோம். சொல்கிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரா, நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். எனவே அவன் என் வழியாய் பிரவேசித்தால் முதலாவது அவன் ரட்சிக்கப்படுவான், இரண்டாவது அவன் உள்ளும் புறமும் செல்வான், மூன்றாவது அவன் மேய்ச்சலை கண்டடைவான், நான்காவது அவன் பரிபூர்ண ஜீவனை அடைவான். இந்த 4 வாக்குத்தத்தங்களை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அவை இயேசு கிறிஸ்து என்கிற மெய்யான வாசல் வழியாய் இறை மந்தைக்குள் நாங்கள் பிரவேசிப்போம் என்று சொன்னால் இந்த 4 வாக்குத்தத்தங்களும் எங்களுக்கு சொந்தமாகிறது. நாங்கள் வெறுமனே வேறு வழிமுறைகளினாலே முயற்சிப்போம் என்று சொன்னால் இந்த வாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் பொருத்தமற்றவர்களாக இருப்போம். மாறாக இயேசுவை
தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். அவர் வழியாய் நாங்கள் பிரவேசிப்போம் என்று சொன்னார். அவர் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். முதலாவது சொல்கிறார், he shall be saved, அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அங்கே ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் வாசல் வழியாய் பிரவேசிப்பானாய் இருந்தால் அவன் மீட்கப்பட்டவனாய், அவன் பாதுகாக்கப்பட்டவனாய், அவன் ரட்சிப்பின் வாழ்க்கை உள்ளவனாய் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ரட்சிக்கப்படுதல் என்கிற வார்த்தை ஒரு மிலிட்டரி டேர்ம். அது ஒரு ராணுவ ரீதியிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. அது ஒரு சிறைப்பிடிக்கப்பட்டவனை விடுதலை ஆக்குறதை பற்றி பேசுகிறது. அவன் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நாங்கள் ஒரு பாவத்தின் சிறைக்கு, அதனுடைய மாம்சம் சரீரம் இச்சைகளுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு ஆதாமுடைய பாவத்தின் விளைவாக எல்லா மக்களும் ஒரு சிறை வைக்கப்பட்ட நிலையிலே தங்களை விடுவித்துக் கொள்ளப்பட முடியாத நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறார். இப்பொழுது வேதாகமத்தில் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்று சொன்னால், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால், இறை மந்தைக்குள் ஒருவன் என் மூலமாய் பிரவேசிப்பானாய் இருந்தால் அவன் ரட்சிக்கப்படுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையிலே ரட்சிக்கப்படுதல் என்பது 3 காலங்களையும் உள்ளடக்கிய ஒரு பகுதி. நாங்கள் பொதுவாக ரட்சிப்பை யோசிக்கும் பொழுது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் தான் மக்கள் நம்புகிறார்கள். நிகழ்காலத்தை பொறுத்தவரை மக்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்றால், நாங்கள் இறைவனின் இரக்கத்தின் மீது நம்பிக்கை உள்ள மக்களாக இருக்கிறோம், அவர் எங்கள் மீது எப்பொழுதும் கிருபை உள்ளவராயிருப்பார், எனவே அந்த கிருபையினாலே எங்களை பாதுகாப்பார். உண்மைதான், அந்த இறையல் நம்பிக்கையில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அன்றாட வாழ்க்கையிலும் ரட்சிப்பை நாங்கள் அனுபவித்து வாழ்கிறோம். ஏனென்றால் இயேசுக்கு சொல்கிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இந்த ரட்சிக்கப்படுவான் என்று சொல்ற வார்த்தை பிரசன்ட் ப்ரோக்ரஸ் சென்ஸ்ல எழுதப்பட்டிருக்கு. அதாவது நிகழ்கால தொடர் வினையிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ரட்சிக்கப்படுவான் சொல்லும் பொழுது அவன் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3ஐ உள்ளடக்கிறது. இறைவனுடைய பார்வையிலே ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்காக அவர் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3ஐயும் உள்ளடக்கியதாக அந்த ரட்சிப்பை வைத்திருக்கிறார். கடந்த காலத்திலே அவர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், ப்ரீடெஸ்டினேஷன் சொல்கிறோம். அவர் முன்னறிந்து முன்குறித்தார். எலெக்ஷன் தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர்களை அழைத்திருக்கிறார், அவர்களை ரீஜெனரேட் பண்ணியிருக்கிறார், புதுப்பித்திருக்கிறார். அவர் எங்களை நீதிமான்களாக்கி எங்களுக்கு மக உரிமையை கொடுத்திருக்கிறார். இது அனைத்தையும் அவர் எங்களுக்கு கடந்த காலத்திலே செய்திருக்கிறார். நிகழ்காலத்திலே அவர் எங்களை பரிசுத்தமாக்குகிறார், எதிர்காலத்திலே அவர் எங்களை மகிமைப்படுத்துகிறார். எனவே கடவுள் இந்த 3 காரியத்தையும் எங்களுக்கு செய்திருக்கிறார். இப்போ ஒரு ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்ப எங்களுடைய பார்வையில் நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் ரட்சிக்கப்படுதல் என்று யோசிக்கும் பொழுது, கடந்த காலத்தின் எல்லா எங்களுடைய பாவத்தின் குற்ற உணர்வுகளுக்கு இருந்தும் நாங்கள் மீட்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறோம் என்ற தீர்மானத்தை அவர் எங்களுக்கு கொடுத்து, தன்னுடைய கிருபையினாலே அவரே தேவகுமாரனாய் கிறிஸ்து என்று எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை ரட்சிப்பின் விசுவாசத்துக்கு கொண்டு வரும் பொழுது நாங்கள் மிக நிச்சயமான நம்பிக்கையை அடைகிறோம். என்னவென்று சொன்னால், எங்களுடைய கடந்த கால எல்லா பாவங்களின் குற்ற உணர்வுகளில் இருந்தும் தண்டனைகளில் இருந்தும் இயேசு எங்களை விடுவிக்கிறார். இயேசு என்னுடைய பாவங்களுக்காய் மரித்திருக்கிறார். அவருடைய பாவங்களுக்காய் மரித்திருக்கிறதுனாலே நம்முடைய கடந்த காலத்தின் எல்லா பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறது. நாங்கள் பாடும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் செந்நீரால் கழுவப்பட்டீரா என்று பாடுகிறோம். உண்மையில் அந்த நம்பிக்கை எங்களுக்கு வருகிறது. நாங்கள் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் சமாதானத்தை அடைகிறோம். நாங்கள் தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்கிறோம். இந்த எல்லா நம்பிக்கைகளும் எங்களுக்கு வருகின்றது. அதாவது அவர் வழியாக நாங்கள் பிரவேசிக்கிற போது அவருடைய நீதியை தேவன் எங்கள் மீது போத்துகிறார். எங்களுடைய கடந்த காலத்தில் எல்லா குற்றங்களும் எங்களை விடுவிக்கிறார் என்ற விசுவாசம் எங்களுக்கு வருகிறது. நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த நம்பிக்கை வந்திருக்கிறது. ஆனால் நிகழ்காலத்தை பொறுத்தமட்டிலே ஒரு சர்ச்சை இருக்கிறது. நிகழ்காலத்தை பொறுத்தமட்டிலே நாங்கள் கிருபையை நம்பி மட்டும் வாழ்கிறோமே தவிர, பரிசுத்த மீதான பற்றுதலோடு ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது குறைவு. ரட்சிக்கப்படுவார் என்று அவர் சொல்லும் பொழுது, அவர்களுடைய கடந்த கால முக்காலத்தில் நாங்கள் பாவம் செய்து பாவத்தில் இருந்த தண்டனைகளில் இருந்து எங்களை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து போகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு விதத்திலே எங்களை மீட்கும் பொழுது அவர் எங்களை கடந்த காலத்தின் பாவங்களிலிருந்து மட்டும் மீட்கவில்லை, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை செய்கிறார். அதாவது நாங்கள் ஒரு விதத்திலே பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறோம். we are chained. அப்ப நாங்கள் அந்த செயினை அவர் பிரேக் பண்ணுறார். அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை செய்கிறார். அப்ப இதை நாங்கள் என்ன சொல்கிறோம், தியாலஜிக்கலி நாங்கள் ஏபிள் நாட் டு சின், இப்பொழுது எங்களால் பாவம் செய்யாமல் வாழ முடியும் என்ற நிலைமைக்கு நாங்கள் கொண்டு வரப்படுகிறோம். அதாவது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மாத்திரமல்ல, பாவத்தின் வல்லமையிலிருந்து எங்களை ரட்சிக்கிறார். இப்பொழுது நாங்கள் நடைமுறையிலே எப்பொழுது நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளானோமோ அப்பொழுதிலிருந்து நாங்கள் பாவம் செய்யாமல் கடவுளை பிரியப்படுத்தி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுக்குத்தான் அவங்க பரிசுத்தாவி கொடுக்கிறார். இப்ப யோவான் நற்செய்தி நீங்க பாப்பீங்கன்னா அது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து இறுதி கலந்துரையாடல் ஒரு பகுதியை நாங்கள் வாசித்தோம். அந்த பகுதியிலே மற்ற பகுதியில் நாங்கள் வாசிப்பீர்களா இருந்தா
இயேசு கிறிஸ்து போவதை குறித்து அவருடைய சீசர்கள் மிகவும் கவலைப்படுகிறார். அவர் இயேசு கிறிஸ்து 3 வருஷ காலம் இவரோட நம்ம இருந்துட்டோம், இவர் நமக்கு மீட்பை கொடுப்பார், இஸ்ரவேலுக்கு இவர் மீட்பை கொடுப்பார் நாங்கள் நம்பினோம். ஆனால் இவர் நம்ம விட்டு போறாரு என்று அவங்க இதயம் கலங்குகிறது. ஆனா இதயம் கலங்கும் போது இதயம் கலங்க வேணா, உங்களுக்கு இடத்தை ஆயத்தப்படுகிறோம் சொல்றாங்க. நம்ம ஆச்சு. ஆனா அதை மட்டும் சொல்லலாங்க. அவர் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கான விஷயம். நான் போவது உங்களுக்கு நலம் சொன்னார். நான் போவது உங்களுக்கு நலம். இப்ப 3 வருஷ காலம் இயேசுவோடு இருக்கிற மனுஷனை பார்த்து இவரையே நம்பி இருக்கிறாரு, இவர் நிறைய அற்புதங்கள்லாம் செய்யறாரு, உயிர்த்த மறைத்தவரை இவரோடு எழுப்புறாரு, திடீர்னு காணாமையும் போயிடுறாரு. பிடிக்க வரும்பொழுது இவ்வளவு வல்லமை உள்ள நபரா இருக்காரு, இவரை பற்றி கொண்டிருக்கிறோம், இவர் இருந்தா நல்லா அப்படித்தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா இவர் போக போறாரு, அதை பற்றி நம்ம கவலைப்படுறோம். ஆனா அவர் சொல்றாரு, நான் போவது நலம், நான் போவது நலம், நான் போகாவிட்டால் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போவேனா இருந்தால் பரிசுத்தாவி உங்களிடத்தில் அனுப்புவேன். ஏன்னா பரிசுத்தாவி வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவும் அவரோடு வாரார், பிதாவும் அவரோடு வாரார். இயேசு பிசிக்கலா அவங்களோடு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல பொதுவா அவர் ஒரு இடத்துல இருந்து அவங்களோட உதவி செய்கிறார். ஆனா பரிசுத்தாவி வரும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, அவர் நாங்க இருக்கிற எல்லா இடத்திலும் நம்ம ஒவ்வொருவரோடும் உள்ளுரைந்து வாழ்கிறார். ஆமா. அப்ப இயேசு கிறிஸ்து 10 பேரோட அவர் ஒரு மனுஷனா அங்க இருக்கிறதை விட, ஒரு மனித ரூபத்திலே அவர் மத்தியில் அவர் வாழ்வதை விட, பரிசுத்த ஆவியாக அவர் நம்மிடத்தில் வந்து வாழும் பொழுது நம்ம ஒவ்வொருவரோடும் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து நமக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அது இப்படி சொன்னா, அதாவது ஒரு பிரசங்கி இப்படி சொன்னார், ஒரு உதாரணம் சொன்னார். இந்த தேம்ஸ் நதிக்கரையில இந்த என்ன நடக்கும் சொன்னா, நிறைய பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு இந்த ஆத்துல படகு ஓட்டுறத பழக்குவாங்க. பழக்கும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்ப அந்த பசங்க வந்து அந்த ஆத்துல படகு ஓட்டி இருக்கும்போது தகப்பன் என்ன செய்வாரா, சைக்கிள்ல பக்கத்துல போயிட்டே இருப்பாங்க. பக்கத்துல போயிட்டு இந்த பிள்ளைய பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஓடு 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 இந்த ஊக்கப்படுத்திட்டே இருப்பாங்க. இப்ப இந்த பெற்றோர் வந்து ஓட்டு பயிற்சிக்கு, மரதன் ஓடுறதுக்கு அல்லது என்ன செய்யறது, சைக்கிள் ஓடுறதுக்கு எல்லாம் பழக்குவாங்கல்ல பெற்றோர், பிள்ளைகளுக்கு தங்களோட பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல. அப்ப என்ன செய்வாங்க, பிள்ளைகள் மரதன் ஓடும் போது பிள்ளைகளை நீ தோட்டத்துல விசில் அடிச்சு போட்டு அப்பா வர்ற இடத்துல நிற்பாரோ, திரும்ப மோட்டர் சைக்கிள் சர்றண்டு போய் இல்ல அவர் பக்கத்திலே வருவாருல்ல, ஓட 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 என்று வருவாங்க. அதுதான் பசுத்தாய் செய்யறாரு. ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்தோடும் வேதம் வாசி வேதம் வாசி வேதம் வாசி வேதம் வாசி வேதம் வாசி என்று சொல்லி அவர் நமக்கு நம்மளோட வார நம்ம ஒரு சூழ்நிலையில மாட்டும் போது அவர் இதை செய்யாரு 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 ஏசு சொல்றாரு. அதனாலதான் ஏசு சொல்றாரு, நான் போவது நலம், நான் போவேனாகில் பரிசுத்தாவியை நான் அனுப்புவேன். அவர் உங்களோடு இருந்து உங்களை அவர் கம்ஃபர்டர் இல்லையா, உங்களை அவர் ஊக்கப்படுத்தி உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை நடத்துகிறவராயிருப்பார். ரட்சிக்கப்படுதல் என்பதனுடைய இன்னொரு பொருள் அதுதான். நான் சொல்ல வர்றேன் என்னன்னா, அவன் ரட்சிக்கப்படுவார் சொல்லும் பொழுது நம்ம வந்து கடந்த கால குற்ற உணர்வுகள் போன்ற விஷயங்கள்ல வந்து நம்ம மீட்பை விசுவாசிக்கிற அளவு நிகழ்கால வாழ்க்கையிலே நாங்கள் சான்சிபிகேஷன்ல நம்முடைய பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப குறைவா இருக்குது. அது நம்ம வந்து அதுவே இந்த ரீஃபார்ம் திருச்சபையுள்ள மக்கள் வந்து நாங்க அத கிருபையை ரொம்ப உயர்த்தி பிடிக்கணும் என்பதனால நடைமுறை பக்தி வாழ்க்கை என்பதை ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சொல்றது. அதாவது பரிசுத்தாவின் வல்லமையினாலே, இப்ப தாவீது சொல்றான், உண்மையிலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் இல்லையா. பரிசுத்தாவின் வல்லமையினாலே நான் ஒரு வெற்றியுள்ள ரட்சிக்கப்பட்ட, அதான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது செய்கிற பாவத்துக்கெல்லாம் செய்து போட்டு கடவுள்கிட்ட இரக்கம் இருக்குன்னு நம்பி வாழ்கிற வாழ்க்கை மட்டுமில்லை, நம்பி வாழ்கிற வாழ்க்கை அல்ல. பாவம் செய்யும் போது கடவுள் நம்மளை மன்னிக்கிறார், நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதுல தப்பு கிடையாது. ஆனா என்ன பாவத்தை செய்தாலும் நான் மன்னிக்கப்படுவது என்றே நம்பி வாழ்றது, அப்படி ஒரு வாழ்க்கை தெரியுமா உங்களுக்கு? புரியலையா? நான் ஒன் சேவ் ஃபார் எட்டர்னிட்டி இல்லையா. ஒரு தடவை ஒருவர் ரட்சிக்கப்பட்டால் இன்றைக்குமா ரட்சிக்கப்படுறான். அப்ப நமக்கு இன்னொரு விதமான சிந்தனை வருது, இது மனுஷனாக நமக்கு வரக்கூடிய நம்முடைய பாவ இச்சை என்ன செய்யணும்னா நமக்கு இன்னொரு விதமான திங்கிங்க கொடுக்கும். அப்ப ஒன் சேவ் எட்டர்னலி சேவ் தானே, அப்படி எப்படி வாழ்ந்தாலும் என்ன நடக்கும்? இது ஒரு சீர்திருத்த திருச்சபைகள் மீது மற்ற சபைகள் சொல்ற குற்றச்சாட்டு இல்ல. நம்ம எப்படி வாழலாமே, நம்ம எப்படி வாழலாம்னு சொல்றது கிடையாது. ஆனா நடைமுறையில பார்க்கும்போது நாங்க எந்த அளவுக்கு ரட்சிக்கப்பட்ட மக்களாக வாழ்கிறோம் என்பது முக்கியமான கேள்வி. அதான் சொல்ல வரேன். ரட்சிக்கப்படுதல் என்பது நானே வாசல், என் வழியா ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லும் பொழுது அது வந்து கடந்த கால பாவத்தின் குற்ற உணர்வுகளில் அவன் விடுதலை ஆக்கி அவன் வர்ற நேரமெல்லாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதை நம்பி வாழ்வான் அர்த்தம் கிடையாது. அது ஒரு தோல்வியின் வாழ்க்கை. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அது ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விதத்தில், அதாவது நான் பாவம் செய்யும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போகலாம், அவர் எனக்கு மன்னிப்பை தருவார்,
இதை நம்பி நான் வாழ்க்கேன் என்று சொல்வது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்குமா? நான் சில நேரம் பாவம் செய்துட்டா கூட ஆண்டவரை கைவிட மாட்டான்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்பிக்கையோடு பாவம் செய்யற வாழ்க்கை ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்படித்தான் நான் சொல்றேன். நம்பிக்கையோடு பாவம் செய்யற வாழ்க்கை. மன்னிப்பு உண்டு என்பது பாவம் செய்ய நமக்கு தர உற்சாகம் அல்ல. சரிதான், திரும்பி எழும்பி ஓடுவதற்கான நமக்கு உற்சாகமா இருக்கலாம். பாவம் செய்வதற்கான பாவ மன்னிப்பு சீட்டு மாதிரி 16ஆம் நூற்றாண்டுல மார்ட்டின் லூதர் ஐயர் அவர்கள் வந்து பாவ மன்னிப்பு சீட்டுக்காக எதிர்த்து நின்றார். பாவ மன்னிப்பு சீட்டு என்ன சொல்லிச்சுன்னா, நீங்க எவ்வளவு பாவம் செய்தாலும் பிரச்சனை இல்லை, காசை கொடுத்தா அதை வாங்கிக்கலாம். அப்ப சில பேர் என்ன செய்தாங்கன்னா, இப்ப நான் 2 கொலை பண்ணிருக்கேன் சார், 2 கொலைக்கு எவ்வளவு 20 பவுண்ட்ஸ் 40 பவுண்ட்ஸ் கொடுங்க இருக்கும். 40 பவுண்ட்ஸ் சீட்டு கொடுத்துங்க, இன்னும் 2 கொலை செய்ய வேண்டி இருக்கு. அட்வான்ஸ் காசு அட்வான்ஸ் வாங்கி வச்சுட்டு பாவம் சேர்த்து வைத்தான். என்ன 2 கொலைக்கு எவ்வளவு சார்? நான் 2 களவு செய்யிருக்கேன், எவ்வளவு சார்ஜ்? 20 பவுண்ட்ஸ். ஒரு 50 பவுண்ட்ஸ்க்கு சீட்டு தாங்க, என்ன 3 பாவம் செய்ய வேண்டி இருக்கு களவு. அந்த மாதிரி இப்ப நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, இயேசுவை நம்ம விசுவாசிட்டோம், இனிமேல் என்ன பாவம் செய்தாலும் அவர் என்ன செய்வார்? எங்களை மன்னிப்பார் என்று நடைமுறையில வாழ்வது. இது சொல்லுதான் புரியுதா உங்களுக்கு? அது ஒரு தவறான இறையியல் சிந்தனை. ரட்சிக்கப்படுவான் அவன் வந்து நானே வாசல், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் முதலாவது வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவான் என்னும் பொழுது கடந்த காலத்தின் பாவத்துக்கு கடவுள் என்ன செய்திருக்கிறார்? அவர் எங்களை தெரிந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அவர் எங்களை முன்குறித்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமன்றம் ஆக்கியிருக்கிறார், புதுப்பித்திருக்கிறார், நீதிமன்றம் ஆக்கியிருக்கிறார், மக உரிமையை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கடந்த காலத்தில் செய்திருக்கிறார். அதை நாங்கள் நம்பி அவரோடு ஒப்புரவாகிறோம். இப்பொழுது நாங்கள் அவருடைய புத்திரரும் புத்திரிகளும் அழைக்கப்படுகிறோம் என்ற நம்பிக்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இது கடந்த கால இதன் நிமித்தமாக நாங்கள் கடந்த காலத்தின் குற்றணர்விலிருந்து நாங்கள் விடுதலையாகி வாழ்றோம். நம்ம சமாதானம் இருக்கிறது காரணமே, நம்ம அன்னைக்கு அப்படி பண்ணமே, அப்படி பண்ணிட்டோமே, அது என்ன ஆக போகுது, அது நிமித்தம் தண்டிக்கப்படும் யோசிச்சா நம்ம ஒரு நாள் சமாதானமா இருக்க முடியாது. அப்ப நமக்கு நம்முடைய குற்றணர்விலிருந்து அவர் என்ன செய்யறாரு? விடுதலை தாராரு. எப்படி தாராரு? கடந்த கால எல்லா பாவங்களையும் கடவுள் கிறிஸ்துவுக்கு எனக்கு மன்னித்து இருக்கிறார் நம்பிக்கை எனக்கு ஏற்படுவதனாலே நாங்கள் அதுல இருந்து விடுதலையாகிறோம். நிகழ்காலத்தில் என்ன நடக்குதுன்னு நான் பேசுறேன். நிகழ்காலத்தின் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மட்டுமல்ல, பாவத்தின் வல்லமையிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். அதான் ரட்சிப்பு, அதான் சான்சிபிகேஷன் சொல்லி நாங்க சொல்றோம். பரிசுத்தமாகுதல். அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக வேண்டுமே தவிர அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கை பின்னோக்கி ஓடுறதா இருக்கக்கூடாது. இன்னைக்கு எங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, நாங்க மீட்பை ரிவர்ஸ்லா நம்புறோம். கடந்த காலத்துல நாங்க நம்புறோம், நிகழ்காலத்துல வந்து நாங்க முன்னோக்கி ஓடுவதிலே மீட்பை நம்பது. புரியுது அவங்களுக்கு? நம்முடைய பரிசுத்தாவி நம்மோடு இருப்பதனாலே இந்த பாவத்தை செய்யாமல் என்னால் வாழ முடியும். பரிசுத்தாவி என்னிடத்தில் என்னோடு இருக்கிறதுனாலே தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை எனக்கு இன்னைக்கு வாழ முடியும். பரிசுத்தாவி என்னோடு இருப்பதனால இந்த பாவத்தை நான் திரும்ப செய்வதில்லை என்று தீர்மானமா நம்ம வாழ முடிவதில்லை. அப்படி வாழும் பொழுதுதான் அது ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. என்னால் ஒருவன் வாசல் வழியாக பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான். அவன் அனுதினமும் ரட்சிப்பின் வாழ்க்கையை அனுபவிப்பான். அவன் அனுதினமும் அவனுடைய வாழ்க்கையை ஒரு வெற்றிக்குரியவன். அதனால்தான் ரோமர்ல போர் சொல்றார், நாங்கள் மட்டும் என்னவா இருக்கோம், ஜெயங்கொடுங்களா இருக்கோம். நாங்கள் அனுதினமும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோம். உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இவ்வளவுதான் முயற்சிக்கிற பொழுதும் எங்களுடைய மாம்சம் பலகீனத்தினுடைய போராட்டம் இருக்கிறது. உலகம் எங்களுக்கு வெவ்வேறு விதமான பாவ சோதனை கொண்டு வருகிறது. எங்களுடைய மாம்சத்தில் நாங்கள் வீழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் வீழ்ச்சி அடைகிறோம் என்பதை வைத்துக் கொண்டே வீழ்ச்சி அடைதல் ஓகே என்று நாங்கள் யோசிப்போம் சொன்னால் அது ஒரு தவறான இறையியல் சிந்தனை. அங்க நம்ம என்ன சிந்தனைக்கு வரோம்? நம்ம என்ன பாவம் செய்தாலும் கடவுள் மன்னிப்பார் என்ற மாதிரியான ஒரு சிந்தனைக்கு வரோம். அது ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. சொற்புதாங்களுக்கு அப்ப நம்ம என்ன ஆகிறோம்? நாங்க வந்து ரட்சிக்கப்படுதல் என்பதை கடந்த காலத்துக்குரியதாக மட்டும் வைத்திருக்கிறோமே தவிர கடந்த காலத்துக்கும் வச்சிருக்கோம், எதிர்காலத்துக்கும் வச்சிருக்கிறோம். கடைசியில இயேசு கிறிஸ்து வரும்போது நாங்கள் மகிமை அடைவோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கடந்த காலத்தில் எல்லா பாவங்களையும் கடவுள் எங்களுக்கு மன்னிக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் நிகழ்காலத்திலே ரட்சிப்பை நாங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம்? ஏன்னா இயேசு சொல்லுவார், நானே வாசல், ஒருவன் வழியாய் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லும் பொழுது அவன் நிகழ்காலத்திலே அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் வாழ்வான் என்று சொல்லுகிறார். அதனால்தான் எபிரேயர் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலே எபிரேய ஆசிரியர் இப்படி சொல்லுகிறார், கவனிங்கள். துர்மணல் சாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவளாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவளாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தை பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவுள். அதாவது இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் ரத்தம் என்கிற ஒரு வழிமுறையின் மூலமாக புதிதும் ஜீவனுமான மாற்றத்தை உண்டு பண்ணி அந்த ரத்தத்தின் மூலமாக ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கான தைரியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுனாலே இப்போது இயேசு மீது இருக்கிற எங்கள் நம்பிக்கை நிமித்தமாக நாங்கள் பூரண நிச்சயத்தோடு முன்னேறி செல்வோம் என்று சொல்றார். சேர கடவுள் என்று சொல்கிறார். அல்லது ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுவீர்களா இருந்தால் நீங்கள் இனி மாம்சத்துக்குரிய காரியங்களை செய்வதில்லை என்று சொல்லுகிறார். அப்ப ரட்சிக்கப்படுதல் என்பது உண்மையிலே கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் கூடிய விஷயம் மாத்திரம் கிடையாது.
நிகழ்காலத்திலே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட மக்களா இருக்கணும். இன்னைக்கு அதனாலதான் நிறைய மக்கள் நாங்கள் தேவனுக்கான சாட்சிகளா இருப்பதில்லை. ஏன்னா நாங்கள் கடந்த காலத்தை மட்டும் நம்புகிறோம். அதாவது நாங்கள் பாவம் செய்யும் போது கடவுள் உதவி செய்வார் என்று மட்டும் நம்புகிறோமே தவிர பாவம் செய்யாமல் இருக்க கடவுள் உதவி செய்வார் என்று நம்பி வாழ்வதில்லை. எத்தான சொல்லுவாங்க, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ரட்சிக்கப்படுதல் என்பது பாவம் செய்கிற போது நாங்கள் வீழ்ச்சி அடைகிற போது கடவுள் எங்களை கைவிடுவதில்லை என்ற நம்பிக்கை மாத்திரமல்ல, பாவம் செய்யாமல் நான் வாழும்படி இன்றைக்கு கடவுள் எனக்கு உதவி செய்வார், அந்த நம்பிக்கையும் தான் ரட்சிப்பு. அது ரட்சிப்பின் ஒரு பிரிக்க முடியாத பாகம். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே இந்த நாளை ஒரு வெற்றியுள்ள நாளாக, உமக்குள்ள ஒரு பரிசுத்த நாளாக வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் கேட்கணும். அப்படி கேட்டுட்டு அதுக்கேற்ற விதமாக எங்களுடைய வாழ்க்கையை நம்ம அமைக்க பிரயாசப்படணும். அதுதான் ரட்சிக்கப்படுது. கடவுள் சொல்றார், என் வாசல் வழி அவர் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லும்போது அவர் எதிர்காலத்தில் அவன் மகிமையில கொண்டு சேர்க்கணும் மட்டும் அவன் சொல்லல. அவன் கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் என்று 3 காலத்துக்கும் என்றும் அவன் மீட்கப்பட்டவனாயிருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். நாங்கள் அது முக்கியமான ஒரு கேள்வி நினைக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, பாவத்தின் மீது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு இன்னைக்கு இருக்குதா? ஒரு கிறிஸ்தவன் நான் இயேசுங்கிற வாசல் வழியாய் பிரவேசித்தால் அந்த வாழ்க்கை எனக்கு இருக்கணும். அனந்தரமும் நான் பாவம் மட்டும்தான் செய்யறேன்னு சொன்னால், அனந்தரமும் நான் பாவத்துக்கு மனம் திரும்புவதை தவிர இந்த விஷயத்தில் ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுத்தார், இந்த விஷயத்திலே நான் ஜெயித்து நான் வர முடிந்தது நம்ம சொல்ல முடியுதா? இன்றைக்கு நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு நான் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய விதமான தீர்மானங்களை, இந்த விஷயங்களை நான் எடுத்திருக்கிறேன். இன்றைக்கு நான் இந்த பிசினஸ்ல பொய் சொல்லாமல் இந்த நாள் முழுவதும் கழிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இந்த நாளிலே இந்த பிரச்சனையிலே ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த மாதிரி நம்ம சாட்சி சொல்ல முடியுதா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ரட்சிக்கப்படுதல் அன்றாட வாழ்க்கையிலே நம்ம மீட்பை பிரயோகிக்கிற மக்களாக, மீட்பை எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற மக்களாக, பரிசுத்தமாகுதலை அனுதினமும் அனுபவிக்கிற மக்களாக, அது பாவ மன்னிப்பை பெறுவதனால் மாத்திரம் வருகிற பரிசுத்தமாகுதல், மாறாக விசுவாசத்தின் போராட்டமான பாவத்தின் சோதனையான இடங்களிலே பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலினாலே வெற்றியுள்ளமாய் வாழ்வதும் கூட என்னது? பரிசுத்தமாகுதான். பரிசுத்தமாகுதல் என்பது அனுதினமும் என்று சொல்லும் பொழுது நம்ம வெறுமனே சான்சிபிகேஷன் என்பது நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, நம்ம பாவம் செய்யும் போது மன்னிப்பை பெறுவது, அது சான்சிபிகேஷன் ஒரு பாட்டு தான். சான்சிபிகேஷன் இன்னொரு பாட்டு இருக்கு. பரிசுத்தாவியின் வழிநடத்தலினாலே பாவத்தில் வீழ்ச்சி அடையாமல் வாழ்வது. ஏன்னா என்னுடைய மாம்சமும் என்னுடைய மனித சுவாமும் பாவத்துக்கு என்னை நோக்கி இச்சிக்கிறது. பரிசுத்தாவியானவர் என்னை மற்ற பகுதியில் இச்சிக்கிறார். அதாவது கலாத்திய 5 வாசிக்கிறோம், ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இச்சிக்கிறது, ஒன்று செய்வதற்கு எதிராக அது தூண்டுகிறது. அப்ப நம்ம பரிசுத்தமாக நம்ம எப்படி வரையறுக்க பாக்குறோம்? அப்ப ஆவி ஒரு பக்கம் என்னை இழுக்கிறது, மாம்சமும் உலகமும் என்ன ஒரு பக்கம் இழுக்குது. நான் மாம்சத்தின்படி வாழ்ந்து வீழ்ச்சி அடைந்துட்டு பின்ப பரிசுத்தாவின் உதவியோடு மன்னிப்பை பெற்றும் போது பரிசுத்தமாகுதல் என்று நம்ம வரையறுக்க பார்க்கிறோம். அது தப்பு. அது நாங்கள் மாம்சத்தோடு போராடுகிறோம், பல சந்தர்ப்பங்களில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம் பரிசுத்தாவின் உதவியினாலே, அது பரிசுத்தமாகுதல். ஆனால் வேறு சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் எங்களுடைய மாம்சத்தின் இச்சை நிமித்தமாக எங்களுடைய பரிசுத்தாவிக்குரிய இடத்தை சரியாக கொடுக்காம எங்களுடைய சுய பலகீனத்தினாலே நாங்கள் வீழ்ச்சி அடைகிறோம். அந்த நேரத்தில் ஆண்டு உதவி செய்கிறார், அப்படி நம்ம சொல்லலாம். ஆனா இது மட்டும்தான், அந்த நேரத்தில் ஆண்டு உதவி செய்கிறார், நாங்கள் மன்னிப்பு பெற்று திரும்ப வாழ்றோம். இதான் பரிசுத்தமாக நம்ம சொல்லும் பொழுது பரிசுத்தமாகுதல் என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம்? குறைவாக நாங்கள் மதிப்பிடுகிறோம். பரிசுத்தமாகுதல் என்பது அனுதினமும் கடவுளுக்காக வாழ்கிற வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது நடைமுறையில், அதான் பரிசுத்தமாகுதல். ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது என்பது மனந்திருந்தல் மூலமாக கிடைக்கிற மன்னிப்பை பெற்று மட்டும் பேசுகிற விஷயம் அல்ல. மாறாக மனந்திரும்ப தேவையில்லாத அளவுக்கு பரிசுத்தாவின் உதவியினாலே, எங்கள் சொந்த பலத்தினாலே இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் என்ன செய்ய முடியும்? பாவம் செய்யாமல் இருக்க முடியும். அப்ப ரட்சிக்கப்பட்ட மக்களாக பாவம் செய்யாமல் வாழ்வது, அதுவும் பரிசுத்தமாகுது. அந்த அஸ்பெக்ட் நம்ம மறந்து போறோம். மாறாக நாங்கள் என்னத்தை நம்பி வாழ்கிறோம்? மன்னிப்பை நம்பி வாழ்கிற மக்கள் என்று மட்டும் நம்ம சொல்றாங்க. மன்னிப்பை மட்டும் நம்பி வாழ்கிற மக்கள் அல்ல, நாங்கள் பரிசுத்தாவியின் ஜெயத்தை நம்பி வாழ்கிற மக்கள். பரிசுத்தாவி எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் போவது நலம், நான் போவது நலம் என்று ஆண்டவர் சொன்னார். ஏன் சொன்னார்னா, போவேனாகில் எங்களோடு உள்ளிருக்கும்படி, எங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணி எங்களை வழிநடத்தும்படி பரிசுத்தாவி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அதை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் எப்படி நிரூபிக்க முடியும்? பாவம் செய்து மனம் திரும்ப மூலமா தான் நிரூபிக்க முடியுமா? கிடையாது. பாவம் செய்து நாங்கள் மனம் திரும்ப சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஆவியை விட மாம்சத்துக்கு அதிக இடம் கொடுத்து விட்டோம் என்பதை தான் காண்பிக்கிறோம். நாங்கள் பாவத்துக்கு இடம் கொடுக்காம வாழும் பொழுதுதான் பரிசுத்தாவி எங்களுக்கு உண்மையிலே வாழுகிறார் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி காண்பிக்கிறோம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில். அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை சாட்சி உள்ளதா இருக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் ரட்சிக்கப்படுதல் என்பதை இயேசுக்கு சொல்லும் பொழுதுதான் அவர் எல்லா இடங்களிலும் மீன் பண்ணுகிறார். அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் கடந்த காலத்துக்கு, அவன் தன்னுடைய பாவத்தின் குற்றங்களுக்கு
மன்னிக்கப்பட்டு அவன் தேவனோடு ஒப்புராக்கப்பட்டிருப்பான். நிகழ்காலத்திலே அவன் பாவத்தின் மீது ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வான். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மட்டுமல்ல, பாவத்தின் வல்லமையிலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டவனாக வாழ்வான். அவன் நித்தியத்திலே தேவனோடு ஒன்றாக சேர்க்கப்படுவான். இதைத்தான் அவன் அங்கே சொல்லுகிறான். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், அவன் உள்ளும் புறமும் சென்று, உண்மையிலே அதன் மூலமாக எண்ணத்தை கருதுகிறார். உண்மையில ஒரு உள்ளே செல்வது என்பது ஒரு மந்தை ஆட்டு தொழுவத்துக்குள்ளே செல்வது என்பது அது ஒரு பாதுகாப்பான இடத்தை சென்றடைகிறது என்று பொருள். அவன் உள்ளே செல்கிறது என்பது ஒரு பாதுகாப்பை அடைவான். அவன் பாதுகாப்பை அடைவது மட்டுமல்ல, அவன் வெளியே வரும் பொழுது தேவன் அவனோடு கூட இருப்பார். அவனுக்கு தேவையான வழிநடத்தலை, அவனுக்கு தேவையான மேய்ச்சலை நோக்கி அவன் நடத்துவார். எனவே அவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் வரும் பொழுது ஒரு பாதுகாப்பான மந்தை என்கிற அந்தஸ்தை அவன் அடைகிறான். ஏனென்றால் அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குள்ளால் இறைமந்தைக்குள்ளே வரும் பொழுது அவன் மெய்யாகவே ஒரு இறைவனுடைய பாதுகாப்புக்குள்ளே, இறைவனுடைய மந்தை கூட்டத்துக்குள்ளே வந்து சேர்கிறான். அங்கே முழுமையான பாதுகாப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் வெளியில் செல்லும் பொழுது தேவன் அவனை கைவிடுவதில்லை. இப்பொழுது அவன் தேவனுடைய மந்தைக்குள்ளே சேர்ந்து விட்டதனாலே ஆயனானவர் அவனோடு கூட இருக்கிறார். அவனை எல்லா காலங்களிலும் அவர் காக்கிறார் என்பதை அங்கே ஆண்டவர் காண்பிக்கிறார். அவன் கடவுள் கொடுத்த சுதந்திரத்தை அவன் சரியான முறையில் பயன்படுத்தி அவன் கடவுளை பிரியப்படுத்தி கூட வாழக்கூடிய விதமாக அவன் வாக்குத்தத்தங்களை அங்கே அடைகிறான். தொடர்ந்து மூன்றாவதாக, சுருக்கமாக நான் சொல்லுகிறேன், மூன்றாவதாக அவன் அங்கே கொடுக்கிற வாக்குத்தத்தம் இப்படி உள்ளும் புறமும் அவன் செல்லும் பொழுது அவன் மேய்ச்சலை கண்டடைகிறான். இயேசுவை நம்பி ஒருவன் வரும் பொழுது அவருடைய ஆத்மாவுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும், அவனுக்கு தேவையான எல்லா ஆகாரத்தையும் கொடுத்து இயேசு அவனை ஆதரிக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். அவன் ஒரு கிறிஸ்துவை நம்பி வாழ்கிற இறை மந்தைக்குள்ளே, இறை அரசிலே ஒரு மனிதனாக வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆதரவுகளையும் அங்கே தான் கொடுக்கிறேன் என்பதை இயேசு கிறிஸ்து அங்கே வாக்களிக்கிறதை நாங்கள் அவதானிக்கிறோம். அவர் அதை ஒவ்வொரு விதங்களில் எங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த திருப்பதியின் மூலமாக அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். இந்த பிரசங்கத்தின் மூலமாக, இந்த கோஆபரேட் வர்ஷிப் மூலமாக நாங்கள் அனுபவிக்கிறோம். ஒரு திருச்சபை மக்கள் உறவு கொள்கிற ஐக்கியத்தின் மூலமாக நாங்கள் அனுபவிக்கிறோம். எங்களுடைய வேத வாசிப்பின் மூலமாக நாங்கள் அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு விதங்களிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தன்னுடைய மந்தைக்குள் வந்திருக்கிற மனுஷன் தேவையான சரியான மேய்ச்சலை கண்டடையத்தக்கதாக அவனை நடத்துவேன் என்பதை அவர் அங்கே வாக்களிக்கிறார். ஒவ்வொரு முறையும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த மேய்ச்சலை, அந்த ஆகாரத்தை நாங்கள் கண்டடையும்படி ஆண்டவர் செய்கிறார். அங்கே சொல்கிறார், நானே அவர்களுக்கு அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். எனவே தேவனுடைய மந்தைக்குள் ஒருவன் பிரவேசிக்கும் பொழுது, இயேசு வாசல் வழியாய் பிரவேசித்து அவன் வரும்பொழுது அவன் பாதுகாப்பையும் மேய்ச்சலையும் கண்டடைகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரியான மேய்ச்சலை, அவன் தேவையான ஆகாரத்தை பெற்றுக் கொள்கிறான். ஆகவே ஒவ்வொரு முறையும் நாங்கள் தேவனுடைய ஜனங்களாய் கூடி வந்து இறை வார்த்தையை கேட்கும் பொழுது நாங்கள் இறைவனுடைய மேய்ச்சலுக்குள்ளே கொண்டு வரப்படுகிறோம். நாங்கள் இறை வார்த்தையை நாடி தாகத்தோடு வர வேண்டும். சில நேரங்களே நாங்கள் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன் மூலமான அந்த ஆகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக வருவதில்லை. பல நேரங்களில் நாங்கள் அப்படி வராமல் இருப்பதனாலே அந்த ஆகாரத்தையும் பெறுவதில்லை. ஸ்காட்லாண்டிலே ஒரு நல்ல பக்திமானான பிரசங்கி இருந்தார். அவருடைய பேர் எபனேசர் பெஸ்கின். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அம்மா ரொம்ப பேர்டனா, ரொம்ப இருதயத்திலே உடைக்கப்பட்டவர்களாக, அவர் கடவுள் இயேசு என்னோட பேசணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரசங்கியார் பேசினார். அவங்க அம்மா ரொம்ப மூவ் பண்ணி, அந்த அம்மா ரொம்ப ஆச்சரியமான முறையில் இறைவனுடைய வார்த்தை அவங்களோட பேசிச்சு பெரிய ஆறுதல் அவங்க பெற்றுக்கொண்டு போனாங்க. அப்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதே சபைக்கு அவங்க வந்தாங்க. அவங்க அன்னைக்கு வரும்போது, அந்தவரே இந்த மனுஷன் பேசுறது நான் கேட்கணும், போன வாரம் அந்த பிரசங்கி எவ்வளவு நல்லா பேசுறாரு இல்லையா, அந்தவரே இன்னைக்கு வரணும், அந்த பிரசங்கி தான் பேசணும், நான் கேட்கணும் அப்படின்னு வந்தாங்க. ஆனா அன்னைக்கு அவர் தான் பேசினார். அன்னைக்கு அவங்க ஒண்ணுமே அன்னைக்கு கிடைக்கல. அவனுக்கு அவங்க ரொம்ப கவலையா போச்சு. போன வாரம் நல்லா இருந்துச்சு, நல்லா கடவுள் என்னோட பேசுறாரு, இந்த வாரம் ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் போதர்கிட்ட போனாங்க. அவங்க போதர்கிட்ட போய் பேசினாங்கம்மா, ஐயா போன வாரம் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப கடவுள் என்னோட பேசினாரு, என்னுடைய ரொம்ப உடைந்த உள்ளத்தோடு வந்த ஆண்டவர் என்னோடு பேசினார், எனக்கு பெரிய ஆறுதலா இருந்துச்சு. இந்த வாரம் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு. அப்ப அந்த போதர் கேட்டார், போன வாரம் நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டார். ஏன்னா நான் உடைந்த உள்ளத்தோடு இயேசு கடவுள் என்னோடு ஏதாவது பேசணும் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த வாரம் ஏன் வந்தீங்க? இல்ல போன வாரம் நீங்க நல்லா பேசுனீங்க, இந்த வாரம் பிரசங்கி நல்லா பேசுவாருன்னு வந்தேன். அப்ப அவங்க பாச சொன்னாரு, நீங்க என்ன தேடி வந்தீங்களோ அது கிடைச்சிட்டு உங்களுக்கு, நீங்க என்ன தேடி வந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிட்டு இல்ல. போன வாரம் ஆண்டவர் பேசினாரு, ஆண்டோட வார்த்தையை கேட்டீங்க, இந்த வாரம் நான் பேசினேன், இந்த வார்த்தையை தானே கேட்க வந்தீங்க. போன வாரம் நீங்க ஆண்டோட வார்த்தை கேட்க வந்தீங்க, போன வாரம் ஆண்டவர் வார்த்தையை மட்டும் கேட்டீங்க. ஆண்டவர் போன வாரம் அதுக்கப்புறம் என்ன வச்சீங்க, பிரசங்கி நல்லா பேசுறாரு, இவர் பிரசங்கிச்சா கேட்போன்னு வந்தீங்க, நான் பிரசங்கம் பண்ணல, நீங்க கேட்டீங்கல்ல, ஓகே தானே. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நம்ம கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது இறைவன் என்னோடு பேச வேண்டும். இன்னைக்கு அவர் பேசுறாரா, இவர் பேசுறாரா, அவர் பேசுறது நல்லா பேசுவாரா, இவர் பேசுறது நல்லா பேச மாட்டாரா, அந்த பார்வையில நம்ம வரக்கூடாது. நம்ம ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும். அவன் நானே வாசல்,
என் வழியாய் ஒரு முன்பு பிரவேசித்தால் அவன் மேய்ச்சலை கண்டறிவான். இயேசு இயேசு என்னோட பேசணும். இயேசுடா பிரசங்க ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் எல்லாம் வெறும் கருவிகள் மாத்திரம் தான். கடவுள் எங்களை மேய்க்கிறார். தேவனே எங்கள் மேய்ப்பராக இருக்கு. அதை நாங்கள் மறக்க கூடாது. அவர் இறைவன் என்னோடு பேச வேண்டும் என்ற தாகத்தோடு நாங்கள் வர வேண்டும். நாங்கள் ஒரு இறைவன் ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லியோ அல்லது யாருடையாவது பிரசங்கத்தில் என்ன சரி இருக்கு என்ன பிழை இருக்கு. இப்ப வேதாம மாணவர் சில பேர் இருக்காங்க. 2வது தேர்ட் இயர் மாணவர். இப்ப 1வது வருஷம் மாணவர் பிரசங்கம் பண்ணிட்டா சில பேர் என்ன செய்வாங்கன்னா வேற ஏதாவது வேத பகுதி எடுத்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. இப்பதான் வந்திருக்காரு படிச்சது. இவர் இல்ல எனக்கு பேசுறத. நான் 3 வருஷமா படிச்சுட்டேன் பைபிள் ஸ்கூல்ல. நாங்க லெக்சர்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்து ஆர்வமா கேட்டுட்டு போய் என்ன பேசுறாங்க. 3வது வருஷம் மாணவர் கிளியரா ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாங்க. பாஸ்டர் நாங்க பிரசங்கம் பொழுது இவர் அலட்சியம் பண்ணி கூப்பிட்டு கேட்டா அவர் ஆமா இவங்க என்னங்க பேசுறாங்க. 3 வருஷமா படிச்சுட்டு இருக்கோம் நாங்க. இவங்க பேசுறது என்ன மாதிரி இருக்குது. ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைங்க. எந்த ஒரு டிவோஷன் பிரசங்கத்துல ஒரு தான் டிவோஷன் செய்யிட்டு இருக்காரு. வேறையா என்ன பேசுறது இவர் எனக்கு நமக்கு தெரிஞ்ச வேதத்துக்கு நம்ம அறிவு துல்லியத்துக்கு இவரெல்லாம் என்னத்த பேசி நமக்கு என்ன கிடைக்கும் இல்ல. இப்படித்தான் சிலர் வராங்க. அது சிலர் வருவாங்கன்னா அவர் குற்றம் பிடிக்கிறதுக்கு என்ன பிரசங்கத்தில் என்ன ஆண்டவர் பேசுறான்னு கேட்க பார்க்க மாட்டாங்க. இவர் என்ன பிளவுறாரு இவ்வளவுதான். இது மட்டும்தான். அதாவது ஒவ்வொரு விதங்கள் இருக்கும். எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அம்மாவுக்கு சொல்றாங்க ஜெபம் முடிய விட்டு பாஸ்டர் இந்த அம்மாவோட நீங்க பேசணும். ஏமா பேசணும்? ஜெப நேரம் முழுக்க அவங்க முடிச்சிருக்காங்க. என்கிட்ட அது உங்களுக்கு எப்படி தெரியும்? உண்மையாவே நடந்த விஷயம். ஜெப கூட்டம் முடியும் ஒரு அம்மா வந்தாங்க. பாஸ்டர் நீங்க அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன்னு கேட்டார். ஜெப கூட்டம் முடியும் ஜெப நேரம் முழுக்க அவங்க முடிச்சே இருக்காங்க. உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க ஒரு கண்ண மூடுங்க. குளிச்சிருக்கிறவங்க நீங்க கண்ண முடிக்க பார்த்தாலும் கண்ண அதே மாதிரிதான் கடவுள்கிட்ட நம்ம வரும்போது ஒரு தாழ்மையான இருதயத்தோடு ஆண்டவரே நீ பேசும் அடியே கேட்கிறேன் இந்த மனநிலையில வரணும். இவர் பேசணும் அவர் பேசணும் இவர் பிள விடுவார் இதை பிடிக்கணும் நம்ம குற்றம் பிடிக்கணும். இந்த மாதிரி மனநிலையோட வந்தா நம்ம என்ன மேய்ச்சலை கண்டுட முடியும்? இயேசுங்கிற வாசல் வழியாய் பிரவேசிக்கிற மக்களுடைய சிந்தை வேற மாதிரி இருக்கணும். வேற அப்பதான் நம்ம கடவுள் எங்களோட பேசுறதை நம்ம அனுபவிக்க முடியும். அப்பதான் நம்ம மெய் மேய்ச்சலை கண்டடைய முடியும் இல்லையா? அப்ப நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அது மாத்திரம் அவர் சொல்றார் அப்ப ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்ஸ் சேவ்ட் எட்டர்னலி சேவ்ட் என்ற சத்தியத்தை நம்ம சொல்லிதான் நம்புறோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் பொழுது அவர் வாசல் வழியாய் பிரவேசிக்கிற மக்களுக்கு அவர் கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் மட்டுமல்ல அவர் எல்லா காலத்துக்குமான ஜீவனை கொடுக்கிறார். அங்க ஜீவன் பரிபூர்ணப்பட வந்திருக்கு. அப்படின்னா நம்ம மீட்கப்பட்ட நாளுக்கு பிற்பாடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடைந்து பரிபூர்ணத்தை நோக்கி நகரணும். ஒரு ப்ரோக்ரசிவ்னஸ் இருக்கணும். ஆனா நம்முடைய நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த ப்ரோக்ரசிவ்னஸ் இருக்கிறது இல்லை. ஆனா அதைத்தான் இயேசு எங்களுக்கு வாக்களிக்கிறார். மெய்யான மீட்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை அந்த அளவும் வளர்ச்சி அடைந்து பரிபூர்ணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. அப்படி பொருள் என்ன ஒரு 10-20 வருஷத்துக்கு கூட நம்ம ஒரு பாவம் செய்ய மாட்டோம் அர்த்தம் கிடையாது. பெர்ஃபெக்ஷனிசத்தை நான் இங்க பேசுறேன். ஒரு தெளிவான வளர்ச்சி நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஒரு 10 வருஷத்துக்கு இன்னைக்கு நம்ம ஒரு ரட்சிக்கப்பட்ட மக்களா நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம வளர்ந்து இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ள நம்ம பல்வேறு விஷயங்களை அறிந்து அவரை பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையில நம்ம வளர்ந்து இருக்கிறோம். அவர் மீதான பக்தியில அவர் மீதான ஆசையில நம்ம வளர்ந்து இருக்கிறோம். இதான் அந்த வளர்ச்சி. இயேசு என்னுடைய நாயகராக இயேசு மீதான விருப்பம் என்னில் அதிகரித்து இயேசுவை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்ற ஆர்வம் என்னில் அதிகரிக்கும் பொழுதுதான் நாங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கோம் அர்த்தம். ஒரு இறையியல் ரீதியாக நாங்கள் வெறுமனே வளர்ந்திருப்பது போதாது. எங்களுடைய இறையியல் ரீதியான வளர்ச்சி அதாவது வேதாம ரீதியான அறிவு மெய்யாக இயேசு கிறிஸ்து மீதான எங்களுடைய நாட்டம் விருப்பம் தாகத்தை அதிகரிக்கும் என்று சொன்னால் அதுதான் மெய்யான வளர்ச்சி. அதைத்தான் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வாக்களிக்கிறார். அவளுக்கு ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படும். எங்களுடைய ஜீவன் யார்கிட்ட இருக்குது? எங்களுடைய ஜீவன் இயேசுக்குள்ள இருக்குது. இயேசு எங்களுக்கு இருக்கிறாரு. இயேசுக்குள் நாங்கள் இருக்கிறோம். அப்ப எங்களுடைய ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு மீதான எங்களுடைய விருப்பம், இயேசுவில் எங்களுடைய நாட்டம், இயேசுவை பிரியப்படுத்துவதில் எங்களுடைய ஆசை, இயேசுவை எங்களுடைய நாயகர் என்ற அந்த பற்று இது வளர்ச்சி அடைந்திருக்கணும். அப்பொழுதுதான் நாங்கள் மெய்யான வளர்ச்சி அடைகிறோம். வெறுமனே தலை இப்படி வீங்கி இறுதி அப்படி சுருங்கி இப்படிதான் நிறைய கிறிஸ்தவங்க இன்னைக்கு இருக்காங்க. நிறைய கிறிஸ்தவங்க கற்பனை பண்ணி பார்க்க இந்த ஈட்டியா படம் வந்து ஈட்டியன் ஏலியன்ஸ் மாதிரி தலை இப்படி வீங்கி இருக்கும், உடம்பு இப்படி நெஞ்சு அப்படி சுருங்கி போயிருக்கும். அறிய அறிய அப்படியே அறிய அறிய எல்லாருமே குட்டம் பிடிச்சு சத்திய வீங்கி தலை வீங்க இருதய சுருங்கிட்டே போகுது நிறைய பேருக்கு. அப்ப
நிறைய பேர் வாழ்க்கையை பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில அவங்க வந்து வேதம் நல்லா தெரியும். மன்னார்ல நிறைய பேர் இருக்காங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சபைக்கும் போறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வேதம் நல்லா தெரியும். ஒரு பாஸ்டர் சரியில்லை அவங்களுக்கு பார்வையில் தான் பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு வேதம் தெரிய தெரிய மற்றவங்க இருக்க குற்றம் தான் பெருசா தெரியுது, கண்ணில் இப்ப குற்றம் தெரிய மாட்டேங்குது. அப்ப அந்த ஏலியன்ஸ் மாதிரி ஆயிடுறாங்க. தன்னை வீங்கி இதயம் சுருங்கி போயிடுது. புரியுதா? அப்ப கிறிஸ்தவ ஐக்கியம் யாருக்கும் ஐக்கியம் வைக்க மாட்டாங்க, எந்த சபையும் நிலைச்சிருக்க மாட்டாங்க, எல்லாரையும் குற்றம் கண்டுபிடிப்பாங்க. ஒரு பிரசங்கமும் திருப்தியா இருக்காங்க. எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் அதுல இருந்து நன்மை தெரியாது, குப்பிளதான் தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா தலை வீங்கிடுச்சு இல்லையா? இப்ப தலைதான் வேலை செய்யுது, இதயம் வேலை செய்யல. இதயம் வந்து இந்த பிரசங்கத்தை கேட்ட போது ஆண்டவர் இந்த இடத்துல என்னோட பேசினார், என்ன மாற்றணும்னு சொன்னார். இந்த பிரசங்கத்தை கேட்டதுனால நான் இந்த வாழ்க்கையில் இந்த விஷயங்களை மாத்திட்டேன். என்னையோட ரெண்டு இருதயம் பெருசாகிறது இல்லை. புரியுதுங்களா சொல்றது? தலை பெருசாகி 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 அப்ப வாழ்வு சுருங்கியின் போதுதான் அர்த்தம் உண்மையில. அப்ப எங்களுடைய இறையியல் அறிவு, கடவுளை அறிதல் என்பது கடவுளை நோக்கியும் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தின் மீதான எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எங்களுக்கு விரிக்காவிட்டால், அந்த நேசத்தை எங்களுக்கு உருவாக்காவிட்டால் நம்ம கடவுள் அறியல் என்ன ஆகணும்? கடவுளால் படைக்கப்பட்ட மனுஷங்களையும் அவர் படைத்த உலகத்தையும் நம்ம நேசிக்கணும் இல்லைங்களா? நேசிக்கணும்னா நம்ம நிறைய பேர் இல்ல இந்த பெந்திகோஸ்து சபைகள் எல்லாம் நீங்க உலகத்தை வெறுக்கணும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, வெள்ளை உடுத்திக்கிட்டு தோட கழட்டிட்டு நீங்க இந்த சாப்பாடெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு அவிஸ்வாசி மாய தொடர்ந்து பேசாம என்ன இப்படி எல்லாம் பார்த்தா நீங்க உலகத்தை, இது தப்பான இறைய சிந்தனை. நம்ம கடவுளை நேசிக்கணும்னு சொல்லி கடவுளால் படைக்கப்பட்ட மனுஷனை நீ அன்பு செய்யாவிட்டால் உன்னுடைய கடவுளை நேசிக்கணும்னு சொல்றது பொய் அப்படின்னு வேற சொல்லுது. நம்ம கடவுளை நேசிக்க கடவுள் படைத்த உலகம் இது, கடவுள் படைத்த மனிதன், அவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன், அவன் மீதான என்னுடைய விருப்பம், அவனுடைய வாழ்க்கை மீதான என்னுடைய அக்கறை, கடவுள் படைத்த உலகத்தை இன்னும் நேர்நிலைப்படுத்துவதன் மீதான என்னுடைய பொறுப்பு, இதெல்லாம் நமக்கு விருத்தி அடையணும். நம்முடைய இருதயம் விருத்தி அடையணும். தலை வீங்கிற அளவுக்கு இருதயம் வீங்கணும், இல்லாட்டி பிரயோஜனம். அதான் அவர் சொல்றார், நான் அவளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன். வெறுமனே ஒன் சேவ்டு எட்டர்னலி சேவ்டு, ஒரு தடவை ரசிக்கப்பட்டதாயா நீ உன் இஷ்டப்படி வாழ்றது அர்த்தம் கிடையாது. அதனுடைய பொருள் அதுதான், அவர் பரிபூர்ணப்பட வந்து அது வந்து வளர்ச்சி அடைந்து முழுமையை நோக்கி அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். அவ இது கடவுளுங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். ஒருவன் இயேசு என்கிற வாசல் வழியாய் பிரவேசித்தான். நாங்கள் வேறு வாசல் வழியாய் பிரவேசிப்போம் என்று சொன்னால் அது எந்த பயன் தராது. என்றால் வேறு வாசல் வழியாய் இறை மந்தைக்குள்ளே இறை ராஜ்யத்துக்குள்ளே ஒருவனும் வருவது கிடையாது. இயேசு மற்ற எந்த வழிமுறையிலும் மற்ற எந்த நபர்கள் மூலமாகவும் ஒருவன் இறை மந்தைக்குள்ளே இறை அரசுக்குள்ளே வர முடியாது என்பதை தெளிவாக காண்பிக்கிறார். இரண்டாவது சொல்கிறார், நான் மாத்திரமே வாசல். இந்த வாசல் வழியாய் மாத்திரம்தான் ஒரு மனுஷன் மெய்யான இறை மந்தைக்குள்ளே வர முடியும். அப்படி ஒருவன் வரும்பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான். அவன் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் மாத்திரமல்ல நிகழ்காலத்திலே அவன் தேவனை பிரியப்படுத்துகிற வாழக்கூடிய வாழ்க்கை கண்டு அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான். அவன் உள்ளும் புறமும் செல்வான், அவன் பாதுகாப்பாய் இருப்பதை உணர்வான். அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவனோட பிரசன்னம் இருக்கும். ஒரு ஆயனாக அவன் எங்களோடு கூட இருப்பான். அது மாத்திரமல்ல, அவன் நல்ல மேய்ச்சலை அவன் கண்டடைவான். இயேசு என்கிற வாசல் வழியாக பிரவேசிக்கிறான். முடிவிலே அவன் ஜீவன் பரிபூர்ணப்படும். இந்த பரிபூர்ணப்படுகிற ஜீவனிலே அவன் இறையரசை சென்றடைவான், இறையரசில் அவன் பங்கடைவான் என்று ஆண்டவர் காண்பிக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையிலே நாங்கள் இன்றைக்கு இறை மந்தைக்குள் இருக்கிறோமா அல்லது வெளியில் இருக்கிறோமா? அல்லது இறை மந்தைக்குள் இருக்கிறோம் நாங்கள் சொல்லுகிறோம் சொன்னால் நாங்கள் ஏன் அதை சொல்லுகிறோம்? எங்களுடைய நம்பிக்கைக்கான அடிப்படை எது? நாங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தது அல்லது ஞான ஸ்நானம் அல்லது ஒரு உள்ளூர் சபையில் இருக்கிறது அல்லது எங்களுடைய பக்தி வாழ்க்கை இவற்றை நாங்கள் நம்பி இதன் மூலமாக நாங்கள் இறையரசுக்குள் இறை மந்தைக்குள் இருக்கிறோம் நாங்கள் சொல்லுகிறோம் சொன்னால் அது உண்மையல்ல என்று ஆண்டவர் காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த மெய்யாகவே இறைவன் என்கிற இயேசு என்கிற வாசல் வழியாக நாங்கள் பிரவேசிப்போம் என்று சொன்னார். நாங்கள் மீட்கப்பட்ட மக்களாய், பாதுகாப்பாக இருக்கிற உணர்வடைந்த மக்களாய், பாதுகாக்கப்பட்ட மக்களாய், சரியான மேய்ச்சலை கண்டடைகிற மக்களாய், நாங்கள் பரிபூர்ணமான ஜீவனை நோக்கி நகர்த்தப்படுகிற மக்களாய் இருப்போம் என்று ஆண்டவர் காண்பிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். மெய்யாகவே அந்த ஆசீர்வாதத்தை கடவுளை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபம் செய்வோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த அருமையான ஒரு நாளின் காலைப்படுவதற்காக நமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரும் ரட்சகரமாகிய நீர் தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நற்செய்திகளுக்காக நமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். நீரே வாசல், நானே வாசல். என் வழியாக ஒருவன் பிரவேசித்தான் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவனுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரை இந்த உம்முடைய வார்த்தைகள் மீது நாங்கள் விசுவாசம் கொண்டவர்களா, உண்மை மாத்திரமே பற்றிக்கொண்டு எஸ் என்கிற இந்த மெய்யான இறைக்குமாரன் என்கிற வாசல் வழியா இறைவனுடைய மந்தைக்குள் இறை அரசுக்குள் நாங்கள் நம்பிக்கையோடு பிரவேசிக்கிற மக்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நீர் என்கிற அந்த கவசத்தை எங்கள் மீது போர்த்தி ஆண்டவரை
எங்களை நீர் பரிசுத்தம் பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் நித்தியத்துக்கு மீட்கப்பட்ட மக்களாய் அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் அந்த மீட்பின் வல்லமையை அனுபவிக்கிற மக்களாய் ஆண்டவரை நாங்கள் பாவத்துக்கு நீ அடிமைகளாகவோ அல்லது பாவத்தின் வல்லமைகளுக்கு கீழ்பட்டவர்களாக இல்லாமல் ஆண்டவரிமால் விடுவிக்கப்பட்ட மக்கள் என்பதைமால் மீட்கப்பட்ட மக்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த பூமியிலே வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை நீர் கொடுத்திருக்கிற எல்லா விதமான வாய்ப்புகளுக்காயும் மேய்ச்சலுக்கான வழிமுறைகளுக்காயும் நமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே அந்த வழிமுறைகள் மீது நாங்கள் நாட்டம் கொள்ள வேத வாசிப்பின் மீது ஆண்டவரை திருச்சபை கூடுதல் மீது திருச்சபை சகோதர ஐக்கியத்தின் மீது ஆண்டவரை திருப்பந்தியின் மீது ஆராதனையின் மீது உங்களுடைய வார்த்தையின் மீது நாங்கள் நாட்டம் உள்ள மக்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை மெய் மேய்ச்சலை நாங்கள் கண்டடைய எங்களுக்கு உதவி செய்யும். ஜீவன் பரிபூரணப்படத்தக்கதாக நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் நீ கொடுத்திருக்கிற ஆவியானவர் எங்களுடைய எங்களை காத்து நடத்தும்படியாய் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை எங்களை கொடுத்து எங்களை ஆதரிக்கும்படியாய் ஆண்டவர் மரிமரிச்சகரமாகிய இயேசு பிரபு நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் அருமை தகப்பனே. ஆமென்.